ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 30ஆம் நாள் தொடக்கம். சுவாமி, புருஷ சுக்கிலம் கொண்டு மாத்திரமோ அல்லது ஸ்திரீ சுக்கிலம் கொண்டு மாத்திரமோ ஒரு சந்தானம் உண்டாவதற்கு இடம் உண்டோ? அவ்விதம் உண்டாகிறதல்ல. ஸ்திரீகளுக்கு சுரதம், இரத்தம், சுக்கிலம் இவை மூன்றும் உண்டு. சம்போக சமயத்தில் அவர்களுக்கு முதலில் சுரதம் என்ற நீரும் இரத்தம் என்கிற சுரோனிதமும் உண்டாகும். கர்ப்பப்பை திறந்திருக்குமானால் நீரும் சுரோனிதமும் அதில் விழுகிறது. அப்பொழுது ஸ்திரீனுடையதோ புருஷனுடையதோ அதில் யாருடைய சுக்கிலம் முன்னே இளகுகிறதோ, அதாவது 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் முட்டை வடிவாக சென்று விழுகிறது. புருஷனுடைய சுக்கிலம் கர்ப்பப்பையில் விழுந்ததின் பின் ஸ்திரீனுடைய சுக்கிலம் முன் சொன்ன முட்டை வடிவாய் விழுந்ததானால் அதுவும் ஒரு சிசுவாய் தீரும். அது முட்டை வடிவாய் விழாவிட்டால் சுரோனிதத்தில் விழுந்து அதோடு கரைந்துவிடும். அதனால்தான் ஆண்களுக்கு தோல் மிருதுவாக இல்லாத காரணம். அதே விதமாய் முட்டை வடிவாய் ஸ்திரீனுடைய சுக்கிலம் கர்ப்பப்பையில் விழுந்த பின் புருஷனுடைய சுக்கிலம் முட்டை வடிவாய் விழுந்தால் அதுவும் ஒரு சந்தானமாகிறது. அப்படி முட்டை வடிவாகாதே அந்த புருஷனுடைய சுக்கிலம் சுரோனிதத்தில் விழுந்தால் அது சுரோனிதத்தோடு கரைந்துவிடும். அந்த பிரகாரத்தில் ஜனிக்கிறதாகும் பெண் குழந்தைகள். அதனால்தான் ஸ்திரீகளுடைய ஜடம் மிருதுவாக இருக்க காரணம். ஸ்திரீ புருஷருடைய சுக்கிலம் இரண்டும் ஒரே மாதிரி அல்லவா? அப்படி இருக்க புருஷனுடைய சுக்கிலம் சுரோனிதத்தோடு சேர்ந்த பொழுது உண்டாகிற பெண் குழந்தைகளின் தோல் மிருதுவாயிருக்கவும், ஸ்திரீயினுடைய சுக்கிலம் சுரோனிதத்தோடு சேர்ந்தபோது உண்டாகிற ஆண் குழந்தைகள் தோல் மிருது இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொல்லித்தர வேண்டும். புருஷனுடைய சுக்கிலம் மிருதுவாயும் இளகலாயும் ஸ்திரீனுடைய சுக்கிலம் கட்டியாயும் இருக்கும். அதனால்தான் அந்த வித்தியாசங்கள் உண்டாக காரணம். சுவாமி, ஸ்திரீகளுடைய சுக்கிலம் கெட்டியாயும் ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாயும் மிளகலாயும் இருக்க காரணம் என்ன? ஸ்திரீகளுக்கு சம்யோக காலத்தில் 3 விதமான முறையில் முதலில் சுரதம் என்னும் நீரும், இரண்டாவதாக சுரோனிதம் என்னும் இரத்தமும், மூன்றாவதாக வீரியமாயிருக்கிற சுக்கிலமும் இளகி வருகிறது. இதுகள் மூன்றும் தனித்தனியாய் இளகி வருகிறதுனால் சுக்கிலம் கெட்டியாய், அதாவது கட்டியாய் வர காரணம். ஆண்களுக்கு மேல் சொன்ன சுரதம், சுரோனிதம், சுக்கிலம் மூன்றும் தனித்தனி இல்லாமல் ஒன்றாய் சேர்ந்ததினால் அது நேர்மையாயும் மிருதுவாயும் இளகலாயும் இருக்க காரணம். ஆனால் ஸ்திரீ புருஷருடைய சுக்கிலத்தை ஊதி கட்டி நிலைநிறுத்தும் பொழுது ஞானம் உண்டானது. அது ஊதி கட்டி நிறுத்தும் போது மணியாகும். அதற்காகும் ரசமணி என்று சொல்லுவது. ரசம் சுக்கிலமாகும். அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதற்காகும் ரசவாதம் என்று சொல்லுவது. ரசம் இசிகொல் சுக்கிலம், வாதம் இசிகொட் வாயு. அதனால் நம்முடைய ஜீவசக்தி வாயு ரூபமாய் வெளியில் போய் நசிக்கின்றதனை அம்மாதிரி நசிக்க விடாதே நம் உள்வழியாய் மேலும் கீழும் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும். அப்பொழுதாகும் நம்முடைய பிறவி பயனடைவதாகும். 6ஆம் அத்தியாயம் முத்திற்று. சித்த வேதம் 7ஆம் அத்தியாயம் தொடக்கம்.
சிஷ்யன், சுவாமி, விசாரமே ரூபம் என்றும் ரூபம் விசாரமாகும் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? ஆனால் அம்மாதிரியே காணப்பட்டு வருகின்றதுமாகும். அதனுடைய பொருள் என்னவென்று எனக்கு புலப்படவில்லையே. இப்படி கேட்கப்படுவதும் காணப்படுவதும் அறியப்படுவதும் ஒன்றுமில்லாததாகும். இவையெல்லாம் தன்னிலிருந்து உண்டானதென்றும் தன்னிலேயே லயிக்கப்படுகிறதென்றும் இதற்கு முன்பு பல தடவைகளிலும் சொல்லி இருக்கிறதல்லவா? ஆனால் இவைகளை கேட்பதும் காண்பதும் அறிவதுமாகிய இவைகளெல்லாம் சொப்பனமாகும். குருவே, இவைகளெல்லாம் சொப்பனமா? நான் இப்பொழுது தூங்கவில்லை அல்லவா? தூங்குகையில் தானே சொப்பனம் காண்பது. இப்பொழுது எப்படி சொப்பனம் என்று சொல்லுவது? ஓஹோ, நீர் இப்பொழுது உணர்வோடுதான் இருக்கின்றீரோ? ஒரு காலம் இல்லை, இப்பொழுது தூங்குவதாகும். அத்தூக்கத்தில் கேட்பதும் காண்பதும் அறிவதுமாகும் இவையெல்லாம். சுவாமி, என்ன இவ்விதம் சொல்லுகிறீர்? நான் தூங்கும் பொழுது யாதொன்றும் அறிவதில்லை. இப்பொழுது நான் உணர்வுடன் இருக்கிறதாகும். அது கொண்டாகும் இவையெல்லாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் வழியானது. இவ்விதம் இருக்க இது தூக்கம் என்றும் இக்காணுகிறதெல்லாம் சொப்பனம் என்றும் சொல்லுவதை எவ்விதத்தில் நம்புவது? ஆனால் உங்களுக்கு இப்பொழுது தூக்கம் தெளிந்திருக்கிறதல்லவா? தூக்கம் தெளிந்திருக்கிற நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? இந்த நிலைமைக்கு ஜாக்கிரதை என்றாகும். எத்தனை நிலைமைகள் உண்டு? 3 நிலைமைகள் உண்டு. அவைகள் என்னென்னவெல்லாமாகும்? ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. இப்பொழுது எந்த நிலைமையாகும்? ஜாக்கிரதை ஆகும். ஜாக்கிரதை என்று சொல்லப்படுவது என்ன? உணர்வோடு இருக்கிறது. இப்பொழுது உமக்கு உணர்வுண்டோ? உணர்வு உண்டு. உணர்வு உண்டானால் உம்மை நீர் அறிய வேண்டியதல்லவா? ஆம், அறிய வேண்டியதாகும். ஆனால் நீர் உம்மை யாராகும் என்று அறிந்திருக்கிறீரா? இல்லை, என்னை நான் யார் என்று அறிந்ததில்லை. உம்மை நீர் அறிந்ததில்லை என்று நீரேதான் சொல்லுகிறீர். ஆனால் உம்மை நீர் அறியவில்லை என்றால் பின்னர் உமக்கு உணர்வு இருக்கிறது என்று சொல்வதற்கு வழி உண்டா? சொல்வதற்கு வழி இல்லை. உணர்வில்லாத நிலைமைக்கு ஜாக்கிரதை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை அல்லவென்றால் பின் என்னவாயிருக்கும்? சுளுத்தியாய் இருக்கும். சுளுத்தி என்றால் என்ன? தூக்கம். ஆனால் உமக்கு இப்பொழுது நல்ல தூக்கமாகும். அதற்கு உதாரணம், நீர் படுத்து தூங்குகிற சமயம் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கேன் என்கிற நினைவு உண்டா? இல்லை. இவ்விதமேதான் நீர் இப்பொழுது தூங்குகிறீர். அப்படி தூங்குவதனால்தான் நான் இப்பொழுது தூங்குகிறேன் என்கிற நினைவு இல்லாமலாயிற்று. நாம் தூங்குகிற சமயத்தில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் நாம் காணவில்லை அல்லவா? இப்பொழுது இவைகள் காணப்படுகின்றன. இப்படி காணப்படுவதற்கு காரணம் என்ன? நீ தூங்கும் பொழுது சொப்பனம் காண்பதில்லையா? காண்பதுண்டு. அந்த சமயத்தில் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்த காணப்படுவது சொப்பனம் என்றுமுள்ள நினைவு உமக்கு இருக்கின்றதா? இல்லை. அந்த சொப்பனம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உமது நினைவென்னவாயிருந்தது? இது ஜாக்கிராத அவஸ்தை என்றும் உண்மையில் நான் அனுபவிக்கிறது என்றுமாய் இருந்தது. தூக்கம் விழித்த பொழுதோ நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்பொழுது தோன்றிய யாவும் தூக்கத்தில் கண்ட சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. இதை போலவே நாம் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இக்கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதுமாகிய யாவும் சொப்பனமே. அது எவ்விதமென்றால், நீர் தூங்கும் பொழுது சொப்பனம் காணுவதும் அது உண்மையில் நாம் அனுபவிக்கிறதுமாய் இருந்தது. ஆனால் அப்போதைய தோற்றம் தூக்கம் விழித்த போதாகும். நாம் அப்பொழுது கண்டது உண்மை அல்லவென்றும் நாம் தூங்கியது கொண்டு சொப்பனம் கண்டதென்றும் அறிவானது. இதை போலவேதான் இது தூக்கமாகும்.
இதில் காணுவதெல்லாம் சொப்பனமாகும். இந்த தூக்கம் எப்பொழுது தெளிகின்றதோ அப்பொழுது மாத்திரமே நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்பொழுது பார்த்ததெல்லாம் சொப்பனமாய் இருந்ததென்றும் புலப்படுகின்றது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.